இப்ப இந்த பிளாஸ்டிக் இதை நம்ம உரமாக்கிக்கிறோம். இதுல இருந்து மக்குகிற கழிவுல இருந்து அண்ணன் மீத்தேன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர்ல அடைச்சு உனக்கு கொடுத்துறேன். இது வர குப்பை இதெல்லாம் நம்ம வாழ்விடம் தான், நம்மளுடைய வீடு தான். போங்க. இப்ப இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறதுனால இந்த கழிவு நீர் கலப்பதெல்லாம் மஞ்சக்காமால, காலரா, இந்த மாதிரி பெருநோய்கள் எல்லாம் வந்துருது. இப்போ அண்ணன் என்ன செய்யறேன், ரத்த குழாயில புற்றுநோய், நுரையீரல் புற்றெல்லாம் வந்துருது. இப்ப இதை ஒழிக்கணும். இதை இவங்க ஒழிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே குப்பை. அவன் எப்படி ஒழிப்பான்? நம்ம தான் இதை ஒழிக்கணும். போங்க. இப்ப திடக்கழிவு மேலாண்மை நம்ம ஒண்ணு செய்யறோம். இதுவரைக்கும் இருந்த குப்பைகளை நம்ம ஒழிக்கிறோம். எப்படி ஒழிக்கிறோம்னா, இதை எடுத்து தமிழ்நாட்டு அரசு, கொஞ்சம் வாங்க பின்னாடி வாங்க, தமிழ்நாட்டு அரசு முத்திரையை பார்த்துக்க, எல்லாமே மாறிடுது. வேற ஒரு நாடு வந்து நீ இதுவரை இருந்த அரச மறந்துடணும். இந்த திமுக அதிமுக கட்சி ஆட்சி, அண்டா குண்டா மிச்சி கிச்சி டோக்கனு அதெல்லாம் மறந்துடணும். தம்பி புரட்டாசூரி சொல்லுவான்ல, அலி எல்லா கோட்டை அலி, முதல்ல இருந்து போடு. அப்ப முதல்ல இருந்து போடுறோம். எங்க இருந்து? ஒன்னுல இருந்து இல்லை, என்னுடன் பிறந்தவனே, புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறோம். அழிச்சு கிழிச்சு பகத்சிங் சொன்னான்ல, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதான் புரட்சி. வேற சமூகம், வேற புது நாடு, குப்பை இல்லாத நாடு. இங்க பாரு, இதை என்ன பண்றேன், சிங்கப்பூர் மற்ற நாடுகள்லாம் எப்படி இதை செய்யுதுன்னு பார்த்து அந்த முறையில் இந்த திடக்கழிவெல்லாம் எரிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறேன். மக்குகிற குப்பையை எடுத்துக்கிறேன். இனிமேல் மக்குகிற குப்பையை தான் நீ தருவ. ஆனா இதுவரை இருக்கிறதுல பிரிச்சு எடுத்து இங்க பாரு, இண்டஸ்ட்ரியை பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. மக்குகிற குப்பையை இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் புறநகர்ல ஒரு 100 ஏக்கர்ல 200 ஏக்கர்ல இண்டஸ்ட்ரி போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கிட்டு இந்த மக்குகிற குப்பையிலிருந்து பயோகேஸ், அன்னபூர்ணி சூப்பர் 6 இருக்குல்ல, அது மாதிரி நாம என்ன பண்றோம், சூப்பர் 6 இல்ல 7 இல்ல, காசு இல்லாம எதுவும் இல்ல, காசுக்கு கொடுக்குற. ஏன்னா தயாரிக்கிற செலவை நீ கொடுத்துட்டு தடை இல்லாம என் தாய் தந்தை இருக்கு, என் அக்கா தங்கச்சிக்கு எரிகாற்ற சிலிண்டர் தர்றேன். ஆனால் கட்டணம் இல்லாம 3 தான் தருவேன். ஒன்னு கல்வி, வெரி குட் எஜுகேஷன், நல்ல ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இது 3ஐயும் ₹1 காசு இல்லாம உனக்கு கொடுப்பேன், சிறப்பா தருவேன். மற்ற எதையும் காசு இல்லாம தர மாட்டேன். என்கிட்ட எதிர்பார்க்காத, வேணும்னா எனக்கு போடாம அவங்களுக்கு போட்டுக்க. மக்குற குப்பையை மட்டும் எடுத்து தனியா பிரிக்கிறேன். இது மிஞ்சும் கழிவை மின்சாரத்தை என்ன பண்றேன், தயாரிச்சுக்கிட்டு இந்த மக்கும் குப்பையில மீத்தேன் எடுத்துட்டு மீதியை உரமாக்கிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் என்ன பண்றேன், அப்படியே எரிச்சு மின்சாரத்தை தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தார் சாலை போடுதல். இந்த பூங்காக்கள்ல இருக்கிற நாற்காலிகள், இந்த வீடுகளுக்கு சின்ன சின்ன கற்களா போடுறாங்கல்ல, அது மாதிரி மாற்று பயன்பாட்டுக்கு கொண்டு போயிடுறேன். இந்த மூலப்பொருள்களை தயாரிச்சு கொண்டு போயிடுறேன். இதுக்கு மேல பிளாஸ்டிக் கிடையாது. இல்ல இங்க பாரு, எல்லா இடத்துலயும் குப்பை கூட எப்படி வைக்கிறேன் பாரு. இங்க இல்ல, ஜப்பான் மற்ற நாடுகள் அப்படி குப்பை கூட இருக்கோ அப்படி மக்கும் குப்பையை அப்படி வைக்கணும். இனிமேல் மக்கும் குப்பை மட்டும்தான் நம்ம நாட்டில். குப்பையை இப்படி எடுத்துட்டு போயிடுறேன். தங்கச்சி எல்லாம் படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் இங்க வேலை கொடுப்பேன். குப்பையை ஒரு குறிப்பிட்ட சாதி தான் அல்லதுன்னு நினைக்கிறவன் எல்லா பயிலும் குப்பை தூக்கி போயிடுவேன். எல்லாம் கவர்மெண்ட் வேற. இந்த மாதிரி குப்பை கிடங்கு இப்படி வச்சிருப்பேன் பாரு, இப்படி வச்சிருப்பேன். காலுக்கிட்ட நீயோ அக்காவோ அம்மாவோ மிதிச்சா திறக்கும். எப்படி திறக்குது பாரு, போங்க. இந்த மாதிரி திறக்கும். அப்படி மூடிக்கணும். பின்னாடி கீழே இருந்து இங்க ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி வச்சிருப்பேன். அதுல போய் நிரம்பு எடுத்துக்கிட்டு போயிடுவான். இவெல்லாம் யாரு? எவரு? இன்ஜினியர்ஸ், தூய்மை பொறியாளர். புரியுதா உனக்கு? குப்பக்காரன் கிப்பக்காரன் 10 மாட்டை வச்சு பிச்சு போயிருவேன். பார்த்துக்க. ஆமா, தூய்மை பொறியாளர் பாரு. இவன் பால்காரன்,
பால்காரர், இவர் பால்காரர். அடுத்து பாரு இவர் காய்கறிக்காரர், இவர் இங்க பாரு காய்கறி விற்கிறார் காய்க்காரு, பால் விற்கிறார் பால்காரு, துணி விற்கிறார் துணிக்காரர், குப்பையை போடுற இவன் குப்பைக்காரன் இல்லையா, குப்பையை கொட்டுற இவன் இல்லையா, குப்பையை எடுத்து சுத்தம் பண்றான் பாரு அவன் குப்பைக்காரனா, இவன் குப்பைக்காரனா, கொண்டே வேணாது குப்பைக்காரன். புரியுதா? டேய் இது வந்து குப்பையை கொட்டுற நீதான்டா குப்பை, அன்றவன் இல்லடா குப்பை. இப்ப என்ன பண்றோம்? எல்லாருக்கும் சீருடை, சுகாதாரமான முகக்கவசம், பூட்ஸு, கிளப்ஸு, நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள். இப்போ முழு நேர அரசு பணி. இவங்க மாதிரி தனியாருக்கு ஒப்படைச்சிட்டு துப்புரவு பொறியாளர்லாம் வீதியில் நின்று போராடுறது கிடையாது. தனியார்னு ஒரு வெங்காயம் கிடையாது. தனியார் நீ நடத்திக்க, என்னை ஜெயிச்சுட்டு நடத்திக்க. எதுல? எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல என்னை ஜெயிச்சுட்டு நடத்து, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல என்னை ஜெயிச்சுட்டு நடத்து, தண்ணீர் கொடுக்கறதுல என்னை ஜெயிச்சுட்டு, என்னை தாண்டி டிரான்ஸ்போர்ட்ல ஓசி பஸ் நோ, ஒன்லி ஏசி பஸ், கட்டணம் கொடுத்து போ, காசு கொடுத்து போ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.